பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்ட நிலையில் அந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது, அது வரவேற்கத்தக்கது என்று தவிக தலைவர் விஜய் தற்போது தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விவரங்கள். ஜெரி வணக்கம். தற்போது தவிக தலைவர் விஜய் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு விட்டிருக்காரு, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை வரவேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன் என்று விஜய் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மன தைரியத்தோடு இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர். இதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். எனவே குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 90 நாட்களுக்கு விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்கு விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ராணுவத்தில் நம் பெண்கள் வீர தீரத்துடன் சாதித்துக் கொண்டாடும் இக்காலகட்டத்தில் மகளிரின் பாதுகாப்பு அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயல்பட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாதுகாப்புக்கும் இனியாவது எவ்வித சமரசமும் இன்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.